மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமுக்கு மாணவர்கள் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா 60 to 70 மார்க்ஸ் கம்பல்சரி எடுத்துடலாம். வெல்கம் டு சென்டமின் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 11 ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் ஸ்கூல் லீவ் முடிஞ்சு ரீஓப்பனிங் ஆனதுலேருந்து +2க்கு வணிகவியல் மற்றும் கணக்கு பதிவுகள் அனைத்து பாடங்களுக்கும் தியரி ப்ராப்ளம் எல்லாமே எளிய முறையில் போட்டு காட்டப்படும். முழுமையாக அனைத்து பாடங்களுக்கும் 1 முதல் 28 பாடம் வணிகவியலில் 1 முதல் 10 பாடம் கணக்கு பதிவுகள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய எஃபோர்ட் உங்களோட நிறையா வந்து சேரும். நம்ம நாளைக்கு 11th அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுக்குரிய கீ இமீடியட்டாக போடப்படும். எல்லா மாணவர்களும் 10 பயன்படும். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர், அது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், 1 வேர்ட் கொஸ்டின், மொத்தம் 116 கொஸ்டின் இருக்குது. அது ஃபுல்லாக தரவு படிச்சோம் அப்படின்னா மினிமம் 80 மார்க்ஸ் உறுதி எடுத்துடலாம், சந்தேகம் இல்லை. அப்போ நம்ம என்ன பாஸ் பண்ணுறது 7 மார்க் எடுத்தால் போதும். ஆனால் பாஸ் பண்ணுறது நம்ம நோக்கம் இருக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் அதிக மார்க் எடுக்கிறோமோ அப்போ தான் நம்ம +2ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடுத்து நம்ம சேனலில் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே போட்டுருக்கோம். ஷார்ட்ஸாக போட்டுருக்கோம், வீடியோ போட்டுருக்கோம். அதை சேனலில் பாருங்கள். அதில் இருந்து 5 கொஸ்டின் கேட்கப்படும். அது போக 2 கொஸ்டின் கணக்கு கேட்கப்படும். அப்போ 7 2 14 மார்க் எடுத்துடலாம். அடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 3 குறிப்பேடு கணக்கியல் சமன்பாடு ரெண்டையும் பார்த்துங்க. லெசன் 4ல் பேரேடு ரொம்ப பெரிய கணக்கில் கேட்க மாட்டாங்க. எடுத்துக்காட்டு 2, எடுத்துக்காட்டு 5, பயிற்சி கணக்கில் 4, 6, 10 ஆனந்த கணக்கு ஒரு கணக்கு இருக்கும். இந்த மாதிரி எளிமையான கணக்குகள் தான் கேட்கப்படும். நேரடியாக பேரேடு போடக்கூடிய கணக்கில் கேட்கப்படும். அந்த மாதிரி கணக்கு தர பண்ணிங்க. அடுத்து 5 அதில் இருப்பாய் எடுத்துக்காட்டில் ஒரு 5 கணக்கும் பயிற்சியில் ஒரு 7 கணக்கு இருக்குது. அது தர பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு கணக்கு கேட்க போகிறாங்க. அதுக்கடுத்து துணையீடுகள், கொள்முதலீடு, விற்பனையீடு, கொள்முதல் திருப்பம், விற்பனை திருப்பம், இந்த 4 ஒரு கணக்கு. இதுவும் பயிற்சி கணக்கு 7 தான் இருக்குது. தரவை பார்த்துங்க. எடுத்துக்காட்டு ஒரு 7 இருக்குது, அதையும் பார்த்துங்க. அடுத்தது முதலிடமா வருமானமா மிக எளிமையான பாடம். அதுலேயும் பயிற்சி கணக்கு ஒரு 7 இருக்குது. அது தரவா ஒவ்வொரு வரியாக நம்ம படித்து தரவா பார்த்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கம்பல்சரியாக நம்ம 11th பப்ளிக் எக்ஸாமில் கணக்கு கேட்கப்படும். இந்த கணக்கு நம்ம தரவா போயிட்டோம் அப்படின்னா இதில் மினிமம் நம்ம கணக்கு மட்டுமே தயார் பண்ணி பண்ணோம்னா 35 மார்க் எடுத்துடலாம். 7 கொஸ்டின் அட்டம் பண்ணிடலாம். அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணக்கின் பொருளான விதி, கணக்கின் சமன்பாடு அதில் கேட்கப்படும். அதுக்கப்புறம் ஆச்சார கணக்கா, சொத்து கணக்கா, பேர் கணக்கா, ஒரு பேர் இப்போ உதாரணமாக சங்கர் கணக்கு, ரொக்க கணக்கு, கட்டிட கணக்கு, இயந்திர கணக்கு, கொள்முதல்னா பேரளவு, விற்பனைனா பேரளவு கணக்கு எல்லாம் தெரிஞ்சுங்க. அப்புறம் வந்து சம்பளம், கூலி, இதெல்லாம் பேரளவு கணக்கு. இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பட்டிருப்பா கீழ்கண்ட இருப்புகள், பட்டிருப்பா இருப்பில் பட்டிருப்பு இடம்பெறுமா, இல்லை இருப்பாயில் பட்டிருப்பு இடம்பெறுமா, வரவிருப்பு இடம்பெறுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். பட்டியலங்கள், வரவங்கள் மொத்தம் ஒரு 15 பட்டியலங்கள். அது தவிர வரவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மிக உபயோகமாக இருக்கும். அடுத்து எந்த துணையீட்டை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிமையான தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக பொருள் எடுத்துக்கொண்டா அப்படின்னா உரிய குறிப்பேடு, கடனுக்கு சரக்கு வாங்கியது விற்பனையீடு, கடனுக்கு கொள்முதல் செய்தது விற்பனையீடு, ரொக்கத்துக்கு சரக்கு வாங்கியது ரொக்கையீடு, அது எந்த துணையீடு, அது வந்து இருப்பாய் படத்தில் இருக்குது. அப்புறம் மாற்றுச்சீட்டின் சலுகை நாட்கள், அதுவும் 5வது படத்தில் துணையீட்டில் 5வது படத்தில் வருது. அது கண்டிப்பாக கேட்கப்படும் பரிசீல. அடுத்து பிழைத்திருத்த முற்பக்கம் விலை, கொள்முதலீட்டில் ரூபாய் 200 அதிகமாக உள்ளது அப்படின்னா கொள்முதலீடு பற்று அதிகமாக இருந்தால் வர வைக்கணும். அதே கொள்முதலீடு குறைவாக இருந்தால் பற்று வைக்கணும். அதாவது எந்த ஏடு அப்படி பார்க்கணும். அதனுடைய பக்கம் என்ன, பற்றா வரவா. இப்போ பட்டு பக்கம் குறைவாக இருந்தால் பற்று வைக்கணும், பட்டு பக்கம் அதிகமாக தான் வர வைக்கணும். வரவு பக்கம் குறைவாக இருந்தால் வர வைக்கணும், வரவு பக்கம் அதிகமாக இருந்தால் பற்று வைக்கணும். இதுதான் வந்து எளிமையான விதி. இதை பயன்படுத்தி போடணும். இப்போ நான் சொன்னதுலேருந்து தங்கள் முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தேர்வுக்கு தயாராகினீங்கன்னா இதில் 60 முதல் 70 எடுப்பது உறுதி. சப்ஸ்கிரைப் மை சேனல், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எஃபெக்ட் ரெடியாக வரும். தேங்க்யூ வெரி மச்.